கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில்வே கேட் விபத்து தொடர்பாக பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்துள்ள நிலையில் புதிய தலைமுறை மேற்கொண்ட கள ஆய்வை பார்க்கலாம். செம்மங்குப்பம் ரயில்வே கேட் விபத்து குறித்து நமக்கு எழுந்திருக்கும் கேள்விகள் மற்றும் சந்தேகத்தை கள ஆய்வு மூலமாக பார்க்க போகிறோம். புதிய தலைமுறை கள ஆய்வு மேற்கொண்டதில் நமக்கு எழுந்திருக்கும் முதல் கேள்வி என்பது இந்த ரயில்வே கேட்டை பொறுத்தவரை என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான். இதை TVU அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க, ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ரயில்வே கேட் எப்பவுமே மூடப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்க வேண்டும். அந்த மூடப்பட்ட ரயில்வே கேட்டில் வாகனங்கள் ஏதாவது வரும் அப்படின்னா கேட் கீப்பர் கிட்ட அவங்க தகவல் தெரிவித்து கேட் கீப்பர் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட உறுதிப்படுத்த வேண்டும். ட்ரெயின் ஏதாவது வருதா அப்படிங்கிறத PN நம்பர் மூலமாக உறுதிப்படுத்த வேண்டும். ஒருவேளை ட்ரெயின் எதுவும் வரல அப்படின்னா இந்த கப்பி மூலமாக அவர் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவார். ஒருவேளை அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ரெட் ஃபிளாக், அதாவது 150 சென்டிமீட்டர் நீளமும் 45 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இந்த ரெட் ஃபிளாகை இந்த தண்டவாளத்தின் மீது வைப்பார். ஒருவேளை ட்ரெயின் வருது அப்படின்னா அந்த ரெட் ஃபிளாகை பார்த்து லோகோ பைலட் ட்ரெயினை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த ரயில்வே கேட்டை பொறுத்தவரையும் எப்பொழுதும் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறதா என்றால் யதார்த்த நிலையில் இல்லை என்று தான் தெரிவிக்கப்படுகிறது. இரண்டாவதாக நமக்கு எழுந்திருக்கிற சந்தேகம் விசில் போர்டு. பொதுவாக ஒரு ரயில்வே கேட் இருக்குது அப்படின்னா அந்த ரயில்வே கேட்டிற்கு முன்னாடியும் பின்னாடியும் 600 மீட்டர் தொலைவில் விசில் போர்டு எனப்படும் W அப்படிங்கிற ஒரு சிம்பிளில் ஒரு போர்டு எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம நேரடியாக தற்போது செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை தாண்டி ஒரு 800 மீட்டர் அளவிற்கு வந்துட்டோம். இதுவரையும் அந்த விசில் போர்டை நம்மளால் பார்க்க முடியல. அந்த விசில் போர்டு எதற்காக அப்படின்னா அந்த கேட்டுக்கு முன்னாடி வரும்போது லோகோ பைலட் விசில் போர்டு இருந்தால் அதை கவனித்து ஒரு ஹாரன் அடிப்பார். செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டுக்கு வடக்கு பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். 450 மீட்டர் தொலைவில் விசில் போர்டு இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுவே தெற்கு பகுதியில் நம்ம 800 மீட்டர் வரையும் போனாலும் விசில் போர்டு இல்லை. ஆனால் இந்த விபத்து நேரிட்டது என்னமோ கடலூரில் இருந்து வந்த ட்ரெயின் மூலமாகத்தான். அப்போது இந்த விசில் போர்டை பார்த்த உடனே கட்டாயமாக லோகோ பைலட் ஹாரன் அடிச்சிருப்பார். அந்த புரோட்டோகால் இருக்குது. இப்போ விசில் போர்டை பொறுத்தவரையும் இந்த ரயில்வே கேட்டில் ஒரு பகுதியில் இருக்கு, மற்றொரு பகுதியில் இல்லை. மூன்றாவதாக எழுந்திருக்கிற கேள்வி சாலையும் அதில் அமைக்கப்பட்டிருக்கிற வேகத்தடையும் தான். இந்த சாலையை பொறுத்தவரையும் குறுகலான சாலையாக இருக்குது. அது ஒரு பக்கம் வளைந்து இன்னொரு பக்கம் பெண்டாகி போகக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. ஸ்பீடு பிரேக்கர் பொறுத்தவரை 2 பக்கமும் இருந்தாலும் அது ஒரு வேக தடையை ஏற்படுத்தும் விதத்தில் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் அப்படின்னா முக்கியமாக கேட் கீப்பர் தான். கேட் கீப்பர் அவருடைய வேலையை சரிவர செய்யவில்லை என்பது தெரிய வருது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.